விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் பழுதடைஞ்சு கொண்ட போகுது, எல்லாம் பழுதடைஞ்சது. ஜனாதிபதியில நாங்கள் வந்து என்னென்னா நாங்கள் வந்து மக்களை உயர்த்துவோம், தோட்டக்காரர்கிட்ட உயர்த்துவோம். இப்போ என்னன்றா ஒரு இதாக விழுத்தி விடுக்கிறாங்க. இதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறதில்லை. அதனால அங்கே போட்டு யாரும் விற்கிறது ஆகமாண்ட போகிறோம். சித்திரை புத்தாண்ட பிறகு வெங்காயம் மூடும், காய்தாராங்கள் இல்லை. இப்படி வெங்காயம் எல்லாம் கொட்டுப்பட்டு கிடக்க அழகி போய் அரசாங்கத்தோட வச்சு நேரடியாக கதைச்சும் இருக்கிறோம். உங்களுடைய மதிப்பா எனக்கு தெரியா வந்தாங்க. இங்கே கொழம்புக்கு போன கிழமை 10 மூட்டை வெங்காயம் போட்டு விற்கலாம கொடையில ஓட்டி கிடக்கன்னு சொல்லுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய 60 ரூபா 150 ரூபா விற்பாங்க. அவங்களை கதையை விடுப்பாங்க. கதைக்க முடியாத நிலைமை. ஏனென்றால் எங்களுக்கு வந்து இதுதான், எங்களுக்கு விவசாயம் தான் நாங்கள் செய்கிறோம். கதைச்சும் இருக்கிறோம். அதுக்குரிய தீர்வு இன்றைக்கு 10 வருஷமா அரசாங்கம் தரவே இல்லை. இப்படியே கிடக்குது, இப்படியே கிடந்து இது விற்கல. ஒரு முறை மாட்டேன் 2-3 தடவை நட்டு பார்த்தா அது சரி வரையில்லை. 3 மாதமாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எத்தனை கூலி கொடுத்து இந்த உரத்தின் விலை என்ன, மருந்தின் விலை என்ன, மண்ணெண்ணின் விலை என்ன. மட்டு நிலக்காரருக்கு ஒரு நாளுமே அரசாங்கம் ஒரு நிவாரணம் மட்டும் கொடுக்குறோம் இல்லை. 5 லட்சத்துக்கு மேல முடிச்சு. அந்த சந்தை பிரச்சனைக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தீர்வை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? வணக்கம் உறவுகளே, நாங்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பலாலி பிரதேசத்தில் வந்து ஒரு விவசாயின்ற வீட்டை வந்து நிற்கிறோம். இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காய உற்பத்தி தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அதால் வந்து பல விவசாயிகள் வந்து இன்றைக்கு பல பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தின் விவசாய உற்பத்தியில் வந்து இந்த சின்ன வெங்காயம்ன்றது ஒரு ஃபேமஸான விஷயம். உலகம் ஃபுல்லாகவே இந்த யாழ்ப்பாண சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விவசாயிகள் வந்து இந்த இடத்துல உற்பத்தி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து அறுவடை செய்கின்ற காலப்பகுதியில் வந்து குறிப்பாக அதிகளவான வெங்காயங்கள், அதாவது பெரிய வெங்காயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகளில் வந்து இறக்குமதி செய்யப்படுது. அப்படி இறக்குமதி செய்யப்படுறதால வந்து இந்த சின்ன வெங்காயங்களுடைய விலைவாசி வந்து இன்றைக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு நிலைமையில வந்து காணப்படுது. என்று சொன்னால் வெங்காயம் செய்யறேன்னு சொன்னால் தோட்டக்காரருக்கு எல்லாருமே தெரியும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக இந்த நாங்கள் இப்போ நிற்கிற வீட்டின் விவசாயி வந்து 5 லட்சத்துக்கிட்ட அதுக்கு வந்து முதல் போட்டிருக்காராம். ஆனால் இப்போ வந்து அதை விற்கக்கூடிய மாதிரி இருக்கிற விலைவாசி வந்து 3 லட்சத்துக்கு தான் அதை விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நட்டமான நிலைமையில, ஒரு சோகமான நிலைமையில இந்த இடத்துல விவசாயிகள் எல்லாரும் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து இந்த பலாலி பிரதேசத்துல மட்டும் இல்லை, இலங்கை பூராகும் வந்து இந்த சின்ன வெங்காய உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு அந்த விவசாயின்ற வீட்டை வந்து நாங்கள் அவர் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்படியான நிலைமைகள் வந்து தொடர்ந்துமாக இருந்தால் இப்போ ஒரு யாழ்ப்பாணத்தின் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த விவசாயம், இந்த இப்படியான ஒரு உற்பத்திகள் வந்து வருங்காலத்தில் விவசாயிகள் அந்த பயிர்களை வந்து பயிரிடாத நிலைமைக்கு போகும். அதால எங்க இந்த யாழ்ப்பாணத்துக்கும் சரி இலங்கைக்கும் வந்து வருகின்ற அந்த வருமானங்கள் எல்லாம் வந்து குறைவடையும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து விவசாயிகளுக்கு உரங்கள் பற்றாக்குறை பிரச்சனைகள், அதோட வந்து பூச்சி நாசினி பற்றாக்குறை பிரச்சனைகள், அதோட இன்னொரு காலநிலை பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் விவசாயிகள் வந்து தாக்கி கொண்டு கேட்கல. உண்மையிலேயே எப்படியான ஒரு விலைவாசிகள் என்றதும் வந்து இப்படி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கின்றது உண்மையில ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து குறித்த அதிகாரிகளாக இருக்கலாம் சரி, அதோட தொடர்பட்ட ஆட்கள் இந்த விஷயங்களை வந்து மேலிடத்துக்கு வந்து கொண்டு சென்று இவர்களுக்கு ஒரு தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்கணும். அதோட வந்து இந்த விவசாயிகள் வந்து சந்தைப்படுத்துகின்ற பிரச்சனை வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்குது. தம்புள்ளைக்கு எல்லாம் ஏற்றினா கூட அங்க கூட அந்த இந்த வெங்காயங்களை வந்து சந்தைப்படுத்த இல்லாத நிலைமை காணப்படுது. ஏன்னு சொன்னா இப்போ வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வெங்காயங்கள் விலை குறைவாக கிடைக்கல, மக்கள் வந்து இதை விரும்பினவில்லை. ஆனா ஒரு காலத்துல என்னதான் பெரிய வெங்காயங்கள் கிடைச்சாலும் சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருந்தது. ஆனா இப்ப வந்து அந்த விலைவாசிகளால மக்கள் எல்லாரும் வந்து இலகுவான முறையில் அதில் கொள்ளுணை செய்ய போகல. வெங்காயத்தின் மதிப்பெல்லாம் வந்து குறைஞ்சு போயிட்டுது. இப்போ வந்து கேட்போம் அந்த விவசாயிட்ட என்ன மாதிரியான நிலவரம் இன்றைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்கட பிரதேசம் பலாலி பிரதேசம், நாங்கள் விவசாயம் செய்கிறார்கள். எங்கட வெங்காயங்கள் இப்போது விற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குறதால நாங்கள் எங்கட வெங்காயங்களை விற்க முடியாத நிலை. குழம்புக்கு போட்டால் 30 ரூபா 40 ரூபா விற்குது. வெங்காயங்கள் விற்று பட்டியல்கள் வருவதில்லை. அதனாலே ஒன்றும் செய்ய முடியாமல் வெங்காயங்கள் எல்லாம் பழுதடைஞ்சு கொண்டு போகுது. நாங்கள் இதுகளை இறக்குமதியை நிப்பாட்டினா ஓரளவுக்கு இதுகளை விற்கலாம். தொடர்ந்தும் கிழமை இறக்கி கொண்டிருக்கிறார்கள் வெங்காயத்தை.
நாங்கள் அதாலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாங்கள் இப்போ ஒன்றும் செய்ய முடியாமல் பட்டடை வழியாக வீடு வழியாக கொண்டு வந்து வெங்காயங்களை வச்சு பலதாகி கொண்டு இருக்குது. அதை நாங்கள் இப்போ எந்த முறையில் விற்கிறோன்னு தெரியாத ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வந்துள்ளது. அரசாங்கம் இந்த வெங்காயத்தை வெளிநாட்டில் இருந்து ரக்காமல் தடை செய்தால் நாங்கள் இதை விற்கலாம். இது சார்ந்து ஒரு யாருக்குன்னு சொன்னீங்களா உங்களோட சம்மேளனமோ அல்லது? எங்களோட சம்மேளனங்கள் இப்போ அது கதைக்க முடியாத நிலைமை. ஏனென்றால் எங்களோட விவசாயத்துறை அமைச்சு அவர் இதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறதில்லை. அதனால சரி, கவலைப்படாங்க, எல்லாம் சரி வரும். இது 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 இப்போ உங்களோட இந்த இதில் பின்னுக்கு இருக்கிற வெங்காயங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு எத்தனை கிலோ கணக்கில் வரும்? கிலோ அந்தரம் இந்த மாதிரி எவ்வளோ வரும்? இது இப்போ 200 அந்தர் வெங்காயம் இருக்கு. 200 அந்தர் ஒரு 1000 கிலோ இல்லை ஒரு அந்தரம். இதில் இப்போ இல்லை, இப்போ இது வந்து இப்போ உங்களோட பெருமதி உங்களோட கையால் வந்து இந்த வெங்காயத்தை எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க? 5 லட்சத்துக்கு மேலே முடிச்சது. ஆனால் இப்போ இது இப்போத்த விலைக்கு வந்து விற்கிறேன்டா எவ்வளோக்கு விற்கலாம்? இப்பொழுது இது ஒரு 3 லட்சத்துக்கு தான் விற்கலாம். பயங்கர நட்டம் உங்களுக்கு. நட்டம். ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த வெங்காயத்தை இறக்குமதி செய்யாமல் விட்டுருந்தா இப்போ எவ்வளோக்கு விற்கலாம்? அப்படி என்ன ஒரு 6 லட்சம் 7 லட்சத்துக்கு விற்கலாம். 1 லட்சம் எல்லாம் அவன் பெரும். அப்படியே மற்றது சந்தை இப்போ ஒரு பிரச்சனை ஒன்றும் போகுதில்லை. அந்த சந்தையில் 10 கொண்டு கழிவுன்னு சொல்லி இப்போ வியாபாரி அது நடைமுறைக்கு வந்து நடைமுறையாகாத யாழ்ப்பாணத்தில் இப்போ 3 பேருக்குமா இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்து அவை அந்த நடைமுறைக்கு சாத்தியமில்லை. சந்தையில் என்னென்று செய்யினால் அதை கழிக்காமல் தங்களோட சந்தை காய்க்கு கணக்கு போடினோம். ஆனால் விவசாயிகள் அது வந்து வியாபாரிகள் கழிச்சு கொண்டு தான் காசு தாரையார்கள். அதை சந்தைக்காரரும் அந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அது ஒன்றும் செய்ய முடியாத நிலைப்பாடு இருக்குது. அந்த புத்தூர்ல வந்து பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று கட்டி இருக்குல்லோ, அது என்ன? அது எங்க இல்லை. எங்க அப்படி ஒன்று எங்குமா இருந்தா இப்படி எங்குமா இருந்தா அவங்க எங்களை தம்புள்ள மாதிரி நாங்கள் அதை அனுப்பி கொள்ளலாம். அது அழிஞ்ச நிராவரி செய்தவே அதை ஒன்றும் செய்யாம விட்டுட்டு நம்ம ஒன்றும் நடைமுறைக்கு இல்லை. இப்போ உங்களோட அந்த சந்தை பிரச்சனைக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தீர்வை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? அது வந்து பெரிய சந்தைகள்லேயே ஒரு நடைமுறையை கொண்டு வந்து சரியான முறையில் கையாண்டா சரி. மற்றும்படி இந்த வியாபாரிகள் இதுவரையும் நடந்த நடைமுறைக்கு தான் அவை நடக்க பார்க்கணும். சந்தை நடத்துகிறவையும் அதை நடைமுறைப்படுத்த முடியாத நிலைப்பாட்டில் இருக்கணும். விவசாயிகளும் அதை ஏனோதான கொண்ட மாதிரி போய்கொண்டிருக்கணும். மற்றது இப்போ சந்தையில் வந்து இப்போ வெங்காயம் என்ன விலை போகுது? இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ 40 ரூபா 50 ரூபா தான் போகுது. என்றால் இதுகள் கொஞ்சம் மழைப்பட்டு இந்த முறை மழையால் கடும் சேதங்கள். அதால வெங்காயங்கள் 40 50 60 ரூபாய்க்கு மிஞ்சி போயிடுது. கிலோ சொல்றீங்க? ஒரு கிலோ இப்படி இப்படி சின்ன வெங்காயங்கள். பம்பா வெங்காயம் கிலோ எவ்வளோ போகுது? பம்பா வெங்காயம் இங்கே இப்போ 100 ரூபாய்க்கு விற்கணும். அதால தான் எங்கட வெங்காயம் விற்க முடியாத நிலப்பாட்டில் வந்துருக்கு. பம்பா வெங்காயம் தான் இறக்கி இருக்கு. பம்பா வெங்காயத்தை ரக்கி 100 ரூபாய்க்கு கொடுக்கறதால இங்கே எங்கட வெங்காயத்துக்கு மதிப்பு இல்லையா போகும். இங்கே நீங்கள் பம்பா வெங்காயத்தை பயிர்றதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? பம்பா வெங்காயம் எங்கட கிலோமீட்டருக்கு அது ஒத்து வராது. அது இங்கே வந்து அது கொட்டை ஓட்டு நட்டு அது இங்கே சாத்தியமாகறத மாதிரி இல்லை. 2-3 தடவை நட்டு பார்த்து அது சரி வரையில்லை. பலாலியில் கூட அந்த கிராமத்துக்கு வந்து எல்லாருமே வெங்காயம் தானே? எல்லாரும் விவசாயம் செய்கிற இங்கே தக்காளி மிளகு கண்டு மரவள்ளி எல்லாம் வைக்கிறது. தக்காளி பாயாம விட்டுடுது இந்த இத்திலிப்பில் காடு நின்றதால. ஆனால் மரவள்ளி நடுறதுக்கு இங்கே வண்டி விடாது. வண்டி பிரச்சனை இருக்குது. அதாலே அதுகள் செய்ய முடியாத நிலப்பாடு. இப்போ இது சார்ந்து இப்போ இது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை, யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இப்படி வெங்காயத்தில் உற்பத்தி செய்கிறாக்களுக்கு ஒரு பாதிப்பு தானே இப்படி வந்தது? கடும் பாதிப்பு ஏற்பட்டு அந்த இப்படி இந்த பாதிப்பை நாங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதே ஊடாக வந்து இதை கதைச்சு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய மாதிரிக்கு யோசனை நடுக இப்படி பதிவினம் அழிவு கண்ட பதிவினம். ஆனால் வடபகுதி மக்களுக்கு
மேட்டு நிலக்காரருக்கு ஒரு நாளுமே அரசாங்கம் ஒரு நிவாரணம் வந்து கொடுக்குறே இல்லை. நெல் செய்யக்காரருக்கு கொடுக்கணும், ஆனால் இந்த மேட்டு நில செய்யக்காரருக்கு கொடுக்குறது இல்லை. நாங்கள் எப்படி பதிஞ்சு எப்படி தான் கேட்டாலும் அவை எங்களுக்கு ஒன்றுமே தாரதில்லை. தாரதில்லை. மற்றது நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடக்க உங்களோட பிரதேசம் சார்ந்து அழைப்பு கொடுக்குறே இல்லையா சமூகம்? அப்படி ஒன்று அமைப்பும் அழைப்புகளும் பாரதில்லை. அப்போ இதுக்கு நீங்கள் வேற என்ன இது மாற்று வழி என்ன இப்போ இப்படியோ இருக்க போதா இல்லை என்ன செய்ய போறீங்க? இந்த வெங்காய பிரச்சனை இப்படியாவே இந்த ரகுமதியை நிப்பாட்டினா ஓரளவுக்கு நாங்கள் அதை விற்கலாம். இப்பெல்லாம் சித்திரா புத்தாண்டு வருது, வெங்காயம் ஓடும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள். மேலே ஒரு தரம் கப்பல் வெங்காயம் வந்தது என்று சொன்னால் அதை 8-10 நாளே போய்கொண்டிருக்கும். அப்போ அவை தொடர்ந்து இறக்குறதால நாங்கள் அதை விற்க முடியாது. அதுதான் அந்த ஒரு பிரச்சனை. அப்படியான பிரச்சனைகள். இந்த வெங்காயம் அழி இருக்குன்னு சொல்லி இருக்குது, காட்டுங்களா? அது இருக்கு. இப்போ ஒரு எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் ஒரு வெங்காயத்தை நாங்கள் இப்படி வச்சிருக்கலாம்? நாங்கள் இப்போ இதுகளை வந்து ஒரு 2 மாதத்துக்கு தான் இந்த வெங்காயங்கள் வச்சிருக்கலாம். வச்சிருக்க முடியாது. வெங்காயங்கள் எல்லாம் பழுதடைஞ்சு கொண்டு போகுது. அழி மணக்குதுண்ணே, அழுகல் பிடிச்சி மணக்குது. இது இப்போ இந்த எவ்வளோ காலத்துக்கு இருக்குது இந்த வெங்காயம்? அப்படி உங்களுக்கு இது இப்போ நாங்கள் கொண்டு வந்து 15 நாள் ஆச்சு. இப்போ இதை நாங்கள் நடுகைக்கெல்லாம் பயன்படுத்தலாம். எனக்கு திருப்பி நடுகைக்கு பயன்படுத்துறதுக்கு கிடையாது. பலா வெங்காயத்தையும் கொண்டு நடுகைக்கு இங்கே பயன்படுத்துறது. என்னிடம் 3 பட்டடையில வெங்காயம் இருக்குது. இதை விட வேற 2 இடத்துல இன்னும் வெங்காயம் இருக்குது. இதே மாதிரி தோட்டத்துக்கே இருக்குது. கொஞ்சம் தோட்டத்துக்கு ஏத்தாம விட்டுருக்கு. அங்கண்டின வெங்காயம் இருக்குது. இதுகள் கொஞ்சம் புதுசு போல இருக்குன்னு. இதுகள் இப்போ கட்டி கொண்டு வந்து போட இடம் இல்லாமல் நிலத்திலேயே விரவி விட்டுருக்கு. வெங்காயம் எப்படி இந்த இல்லை உருந்து அறுக்கிறதுக்கு 1 கிலோவுக்கு 25 ரூபா கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு அறுக்கிற கூலிக்கு தான் இந்த வெங்காயம் தானே. வெங்காயம் எல்லாம் பழுதடைஞ்சிட்டு இதை வந்து அறுக்கிற கூலிக்கு தான் இந்த வெங்காயம் காணும். எங்களுக்கு ஒன்றுமே வேற அளவுக்கு தற்போது இல்லை. பழுதானாலே இதுன்ற மார்க்கெட்டும் வந்து குறைஞ்சிடும். மார்க்கெட்டு குறைஞ்சிடும். விற்க முடியாத நிலப்பாடு வேறு. கொழம்புக்கு போன கிழமை 10 மூட்டை வெங்காயம் போட்டு விற்கலாம மேல கொடையில ஓட்டி கிடக்கண்டு சொல்லுறாங்க. காசு தாராங்கள் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுது. நம்புள்ளை கொண்டு போனாலும் இதே பிரச்சனை. நம்புள்ளே கொண்டு போனாலும் இதே பிரச்சனை தான். நம்புள்ளைக்கு போன கிழமை போட்டனாங்க 40 ரூபா வீத்துக்கு காசு அனுப்பி கிடக்கு. அப்போ அது போற கூலியே ஒரு மூட்டைக்கு 500 ரூபா எடுக்கிறாங்க. அறுக்கிற கூலி வந்து ஒரு மூட்டைக்கு 2000 ரூபா முடியுது. இது எங்களுக்கு ஒரு வளத்திலும் இந்த விவசாயத்தாலே எந்த பிரயோஜனம் இல்லாத நிலப்பாடு வந்திருக்கு. 3 மாதமாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எத்தனை கூலி கொடுத்து இந்த உரத்தின் விலை என்ன, மருந்தின் விலை என்ன, மண்ணெண்ணின் விலை என்ன, நாங்கள் பாடுபட்டு என்ன ஒரு லோட்டு எரு பறிக்க போனால் 1 லட்சம் ரூபா வேணும். அப்போ இது எல்லாத்தையும் கொடுத்து இப்போ மழை வந்தால் அழைச்சி இப்படியே கிடக்குது. இப்படியே கிடந்து இது விற்கல. உதவி வேண்ட மாட்டேன். நம்ம சந்தையில் கொண்டு போனால் 60 ரூபா கேட்குறாங்க. சில இடத்துல கொண்டு அண்டே தம்பி கொண்டு திரும்பி கொண்டு வந்தேன். நெல்லியில் கொண்டு திரும்பி கொண்டு அந்த விலையை 2 ரூபா ஒரு தரம் கேட்கணும் இல்லையா? அப்போ அந்த இதுக்குள்ளே எங்களுக்கு வந்து எங்களுடைய ஜனாதிபதியில் நாங்கள் வந்து என்னென்னா நாங்கள் வந்து மக்களை உயர்த்துவோம். தோட்டக்காரர்கிட்ட உயர்த்துவோம். இப்போ என்னென்னு கேட்டால் ஒரு இதாக விழுத்தி விட்டுக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒன்றும் செய்யலாது. வேறு எந்த உத்தியோகம் அதுகள் இல்லை. எங்களுக்கு வந்து இதுதான் எங்களுக்கு விவசாயம் தான் நாங்கள் செய்கிறோம். அன்றது வந்து இந்த பரம்பரையாக நாங்கள் விவசாயம் தான் செய்கிறோம். அப்போ என்ன செய்கிறது? இது ஒன்றும் செய்யலாது. எங்களோட இதழ் ஒன்றுக்கும் தாங்காது. பாருங்க, உங்களுக்கே பார்க்க தெரியும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி எங்கள் அதுக்கு அள்ளி கொடுக்குறா, அதுக்கு அள்ளி கொடுக்குறா, அதில் மகந்த வெங்காயங்களா அதுக்கு அள்ளி கொட்டிக்கிறா, எத்து நடவெல்லாம் அள்ளி கொட்டி கிடாக்குது. அப்போ என்ன செய்கிறது? விற்கிறது கண்டா யார் வேண்ட போயினோம். இது ஒரு ஆள் கூலி பிடிக்க போனால் இப்போ என்ன கேட்பினோம்? வேண்டிய வந்து முழு நாளாக இருந்தால் சொல்லுவேன்னா 2000 ரூபா 2500 ரூபா கொண்டாங்க. அப்போ இதுக்கு 2000 ரூபாய்க்கு அறிஞ்சால் ஒரு அரைச்சாக்கு அரிப்பினா மட்டும் முன்னாலும் வேண்டாம். அது உண்மைதான். அது பொலியா அது வெங்காயம் என்னென்னு சொன்னால் வெங்காயம் சரியில்லை. நல்ல வெங்காயம் வேண்டாம். அதெல்லாம் ஒரு அந்த வெங்காயம் அப்படி ஒரு பட்டி வேணாம். இதையாவே பட்டி தரேன். நாங்கள் இன்னைக்கு சந்தையை கொண்டு போய் சந்தைக்காரன் வேண்டாம்டா. இப்போ என்ன செய்கிறேன்? அப்படியே நம்மளை விட்டுட்டு இருக்க வேண்டியது. வேறு ஒன்றும் செய்யலாம். அது மழை வந்ததால் இந்த பெண்ணியலம் வந்ததால் பழுதா போச்சு. பெரும்பாலும் வெங்காயம் இல்லை.
இப்போ எல்லா இடத்துலையும் பலதாக தான் போச்சுது. நீங்க இப்ப எவ்வளவு உங்களோட தோட்டத்துக்கு வந்து எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? நாங்கள் செலவழிச்ச இவ்வளோத்தை செலவழிச்சு கூட நாங்கள் வந்து ஒரு 4000 கண்ட வெங்காயத்துக்கிட்ட தாட்டினாங்க. 4000 கண்ட வெங்காயத்துக்கும் அது 4 லட்சத்துக்கு மேலே முடிஞ்சிருக்கு செலவழிக்காது. அந்த அளவு காசு எடுக்கல. அந்த ஆனால் வருஷங்கள்ல எடுக்கிறாங்க, இந்த வருஷம் எடுக்கலாம். அதுதான் பிரச்சனை. வருஷங்கள்ல எடுத்தது எடுக்கலன்னு சொல்லி இல்லை, இந்த வருஷம் எடுக்கலாம். இந்த வருஷம் வந்து நாங்கள் விட்ட சிலவுமே எடுக்க மாட்டாமல் தான் வரும் எங்களுக்கு. அவ்வளவு சூழ்நிலையாக தான் இப்போ எல்லாருக்கும் ஃபுல்லாக தான். எங்களுக்கு மட்டுமண்டில் எல்லாருக்குமே தான் இதே கதி தான். இது சார்ந்து நீங்க வந்து அரசியல்வாதிகள் அதான் சொன்ன நீங்களோ நாங்கள் அப்படி உதவும் சொல்லாமலே தராமல கேட்காமல. அப்போ இப்படியோ நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்காது. அதுக்கு ஒன்றில் இதன் வந்து கேட்டு பதிக்க வேணும். அதை விட்டு நாங்களும் இங்கே போய் விவசாய சம்மேளனம் வந்து கிராமத்துக்கு இருக்கு என்ன சொல்லி எங்களுக்கு இங்கே இல்லை, எங்களுக்கு தெல்லிப்பட போகணும். நாங்கள் இப்போ தான் உள்ளுக்குடி வந்து எங்களுடைய மெத்தி இப்போ எனக்கு கிட்டடியாக வந்தாங்க. இங்கே எங்களுக்கு இருக்குது தெல்லிப்பள்ளியில் தான் இருக்குது, இங்கே இல்லை. எங்களோட விவசாயிகள் தெல்லிப்பள்ளியில் தான் இருக்குது. அப்போ இந்த விவசாய அமைச்சர்கிட்ட இது சார்ந்த ஒரு மனுவோ அல்லது வந்து கூட சம்மேளனத்தின் இந்த வெங்காயம் செய்கிறாக்கள் கூட வந்து மகஜர் கொண்டு அனுப்பலாமே, இப்படி பிரச்சனையா இருக்கு. அப்படி எல்லாம் நிறைய எடுத்து வண்டி அனுப்பணும். அது நாங்கள் தனியாக ஒன்றும் செய்யலாது. அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அனுப்பலாம். அதை இல்லைன்னு சொல்லி இல்லை. இங்கே வந்து நாட்டில் வந்து எல்லா பொருளாதாரமும் இப்போ இது என்ன சாமான்களும் எல்லாம் விலை. இப்போ மிளகறிகள் அதுகள் எல்லாம் இப்போ விலை குறைஞ்சி தானே. எல்லாம் கொஞ்சம் விலை விற்றது இப்போ எல்லாம் கொஞ்சம் குறைவு. தக்காளி பழம் எல்லாம் 80 ரூபா 100 ரூபா. வெங்காயம் மட்டும்தான் இல்லை, எல்லாரும் செய்கிறவன். நாங்கள் தனியாக வெங்காயமும் தக்காளி வச்சு நாங்கள் அழிஞ்சிட்டு, மற்ற மிளகாய் வச்சு நாங்கள் அழிஞ்சிட்டு, கொஞ்சம் பைத்தம் கூட ஏஞ்சு நாங்கள் இல்லைன்னு இல்லை. மற்றபடி என்னது 60 ரூபா 80 ரூபா தான் கூட சின்ன வெங்காயம் 60 எடுக்கிறாங்களோ. அவங்களை வளர்த்து விற்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய 60 ரூபா கிடைச்சாச்சு 150 ரூபா விற்பாங்களா. அவங்களுக்கு அதே விடுங்க. இப்படி வெங்காயத்தை கொண்டு போனால் வேண்டாம், நம்ம 60 ரூபாக்குமே கேட்குறாங்களே இல்லை. அதுதான் பிரச்சனை. அன்றைக்கு ஒரு நாள் நெல்லி அடி கொண்டு விட தம்பி திருப்பி வீட்டை கொண்டு வந்தவன். ஏன்னா ஒரு தரம் கேட்குறாங்களே இல்லையாண்ணா. வெங்காயம் 4000 கண்டு ஆட்டது 4000 2000 இப்படியே கிண்டிலாம் தரவழியாக ஓட்டுறாங்க. தரவழியாக கிடையாது உங்க வண்டியை பாருங்க போல ஓட்டிக்கிறாங்க. 4 பக்கம் ஓட்டிக்கிறாங்க. இந்த காசு எவ்வளவு இன்னும் 1000 கண்டு 10,000 ரூபா கும்பலா கூட்டு இந்த காசு அறுக்கிறதுக்கும் 10,000 அங்கே போட்டு யாரு விற்கிறது ஆர்மெண்ட்டை போடுறான். குழம்பு போட்டு அவன் சொல்கிறான் குழம்பு போடாமல் விற்க இல்லையா, அப்படியே காற்றுக்கு பேன் போட்டு கிடக்கான். அங்காது கொட்டி போட்டு என்ன என்ன இப்போ என்ன ஒரு மாதத்துக்குள்ள இது வந்து இப்போ என்ன யாழ்ப்பாணத்தில் இப்போ கலாலியில் மட்டுமா வெங்காயம் செய்கிறது? எந்தெந்த இடங்கள் வெங்காயம் வளமாக்கி இல்லை எல்லாம் எல்லா இடத்தையும். ஆனால் இப்போ எல்லாருக்கும் இப்படியான வைக்கலாம். எங்களுக்கு நாட்டு மண்டியில் இல்லாத. அப்போ என்ன செய்கிற ஐடியா? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன நாங்கள் என்ன செய்ய ஓட்டோம் அழிஞ்சு போச்சு. என்ன அறியாங்க தரப்போ வெள்ளி மானியங்கள் ஒன்றுமே கிடைக்காது. அதுகளுக்கு ஒன்றும் தர மாட்டாங்க. என்ன ஒன்றும் தான் விலை பிரச்சனைக்கு நாங்கள் இந்த வெங்காயத்தை வச்சிருந்து பிறகு விலை ஒரு நேரங்களை விற்கிற மாதிரியான இதெல்லாம் அழுகி கொண்டு இல்லை போகுது, அழுகி போகுது. அப்போ சில இடங்களில் கட்டி தூக்குறவே இல்லை. அது என்ன மாதிரி? அதுவும் பழுதாகுது. இப்போ இந்த வருஷத்துல பழுதாகும். தூக்கி கிடாக்கு அப்படியே மழை பார்த்து கொட்டணும். மழை பட்டவங்க அழுகி அழுகி கொட்டணும். இந்த வருஷம் மாதிரி இல்லை ஒரு வாரம். இந்த முறை இந்த வழியா என்னண்டா இந்த முறை வெங்காய செய்யல எங்களுக்கு பாரிய நட்டம். இப்போ உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க. இந்த வெங்காயத்தை இந்த கூலி தான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. வெங்காயம் பழுதாகி போகிறது ஒரு பக்கம், இந்த வெங்காயத்தை வெட்டி விற்கலாமலே இருக்கு. கொண்டு இப்போ நாங்கள் அன்றைக்கு 3 பேர் வெட்டினவை 1700 ரூபா படி சம்பளம் அவைக்கு 5100. நான் விற்ற வெங்காயம் 7100 ரூபாக்கு 2000 ரூபா எனக்கு மிச்சம் கூலிக்காரருக்கு. அப்போ சாப்பாடு 3 பேர் வெட்டினா 3 பேர் சாப்பாடும் 2 தினம் சாப்பாடு. அப்போ எங்கட கையெல்லாம் கொடுப்பாங்க. வேலை வெட்டவே இல்லை, வெட்டி பிரியோஜனம் இல்லை, அள்ளி தான் போடுவோம். வேறு என்ன எல்லாம் அழி கழிச்சு போட்டு தான் கழிச்சு போட்டுருக்கிறான். எங்களுக்கு 80 70 அப்படிதான் கொடுக்கக்கூடிய இருக்கு. ஓ
ஆனால் சந்தையில் எவ்வளோ போகுது? சந்தையில் அவங்க இப்போ நல்ல வெங்காயம் இப்போ தரமான வெங்காயம் 200 விற்கணும். அவை எடுக்கிறது 200 எடுக்கிறேன்டா 180 170 தான் எடுப்பேன். நல்ல வெங்காயம் எங்களை வெங்காயங்களாம் அப்படி எடுக்க இந்த கலரும் இல்லை, இங்கே வேறு கலரும் இல்லை, எடுக்க மாட்டாங்க. இல்லை நாங்களும் ஒரு 2 மாதத்துக்கு வச்சு விற்கலாம், 2 மாதம் 3 மாதத்துக்கு வச்சு விற்கலாம். எல்லா வெங்காயமே வைக்கலாம். இப்போ இந்த வரையும் வச்சு விற்கல, அதை வச்சு இப்போ வேறு வச்சு ஒரு 15 நாள் தான் வரும் இந்த வெங்காயம். இது வேறு என்னத்துக்காண்டி அழுகுது இப்படி வெங்காயம்? மழை இப்போ 15 நாளைக்கு ஒரு இப்போ ஒரு மாதத்துக்கு மேல் 15 நாளைக்கு ஒரு முறை மழை பெய்யுது. இப்போ சில காலம் பிந்தி தாண்டவே இருக்கிறோம். அதாவது மார்கழி பிறகு பொங்கலோட வெங்காயம் தாண்ட வரைக்கும் பிரச்சனை தான். அது 15 நாளைக்கு ஒரு முறை வரைக்கும் அவற்றை டேர்ன் இதுக்குள்ளே வரும் இருக்கிறாங்க. வெங்காயத்தை அரசாங்கம் ரங்கி கொடுக்குது. அப்போ எங்களோட வெங்காயம் விற்று கொள்ளலாம். அது ஏற்கனவே சரியில்லாத வெங்காயம் தானே, அங்கேருந்து வர வெங்காயம் தரமான வெங்காயம். அப்போ இந்த வெங்காயத்தை எடுக்க தானே. என்னத்துக்காண்டி இறக்குமதி செய்யணும்? இப்போ இலங்கையில் வந்து வெங்காயம் அறுவடை குறைபாடு இறக்குமதி செய்யணுமா இல்லை வந்து என்னத்துக்காண்டி? உண்மையின்படி வெங்காயத்தின் பாவனை வந்து கூட, ஆனால் வெங்காயத்தின் உற்பத்தி இங்கே குறைவு. ஆனால் நாங்கள் செய்கிற வெங்காயம் வந்து இந்த வருஷம் வெங்காயம் பிரச்சனை, மற்றும்படி நெல்ல வெங்காயம் வரைக்கும் எங்களை சீசனுக்கு ரக்கி விட்டுருக்கோம். அது நாங்கள் எத்தனையோ முறை ஜம்முன்னத்தால் இப்போ நாங்கள் அரசாங்கத்தோட வச்சு நேரடியாக கதைச்சும் இருக்கிறோம். அதுக்குரிய தீர்வு இன்றைக்கு 8-10 வருஷமாக அரசாங்கம் தரவே இல்லை. சார்ந்து நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஆக்கள்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்களோ சம்பந்தமாக பாராளுமன்ற இல்லை ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் நாங்கள் நேரடியாக ஏஜிவிக்கு வந்திருக்கிறதால கதைச்சிருக்கிறோம். அப்படி ஒரு கேட்டால் சொல்லுவோம் நாங்கள் கதைக்கிறோம்ட்டு. ஆனால் கதைச்சு அப்படி ஒரு எங்களோட சீசனுக்கு கண்டாலும் மாசியிலிருந்து சித்திரை வைகாதி வரைக்கும் எங்களோட சீசனுக்காகவே எடுத்து விடலாம். அதுதான் இறக்காம விடலாம். அவையால் அப்படி அங்கே இந்த இறக்குறவங்க அதுக்கு வரியை கூட்டினா அவங்க இறக்க மாட்டாங்கல்ல. அவைய அப்படி செய்ய ஆயிடும். ஒருபோதும் செய்தது இல்லை, இது இன்றைக்கு நேற்று இல்லை, 10 வருஷமாக அப்படித்தான். கேட்டால் சொல்லி நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் எத்தனையோ முறை நான் சம்மேளனத்தில் வேறு எத்தனையோ முறை வச்சிருக்கிறேன். முதல் இருந்தேன், இப்போ ஒரு ஆள் தான் இருக்கேன். அப்போ நான் நேரடியாகவே கதைச்சிருக்கிறேன். கதைக்க சொல்லிக்கிறோம். நாங்கள் அது சம்பந்தமாக கதைக்கிறோம். புது அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாங்கள் கதைக்கிறோம்னு சொல்லிடுறோம். கதைச்சா தானே. இப்போ பொதுவான பல விடயங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து பல விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைக்கிறார் தானே. அவர்கிட்ட நீங்கள் இது சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்லிமெண்ட்டில் கதைங்க அப்படின்னு சொன்னீங்க? இல்லை நாங்கள் அப்படி சொல்லல, சொல்லாத விஷயத்தை சொல்ல முடியும். அர்ஜுனாவோட நாங்கள் ஒரு நாளும் தொடர்பு கொடுக்கவும் இல்லை, நாங்கள் சந்திக்கவும் இல்லை. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இப்போதைக்கு கிடைக்குமோ கிடைக்காது? அதான் இல்லை கிடைக்க மாட்டேங்குது. 10 வருஷத்துக்கு முன்னும் தொடர்ந்து இப்போ மைந்தரா ஆட்சியிலேருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கோம். 2 பேரையும் அதுக்கு தீர்வு இல்லை. எங்களை என்ன பிரச்சனைக்கு தீர்வு மாதிரி தான் இந்த பிரச்சனையும் அப்படித்தான் இருக்கும். தீர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்நேரத்துக்கு நினைப்பாங்க இவங்களோட சீசனுக்கு நாங்கள் இதை இறக்கினா இவங்க முன்னுக்கு வந்துடுவாங்களான்ட்டு விளங்குது. இந்த விஷயத்தில் அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் கொள்கை ஒன்று தான். ஆனால் இது வந்து இப்போ தமிழர் பிரதேசங்களில் மட்டும் இல்லை, இப்போ இலங்கை பூராவே இப்படியான பிரச்சனை ஒன்று தானே. இப்போ இந்த வருஷ சீசன் நீங்கள் சொன்ன மாதிரி சில வழி எல்லா இடத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கலாம். இந்த வெங்காயம் வந்து அந்த எங்களோட சீசனுக்கு இறக்குறது அது தொடர்ச்சியாக செய்கிற விஷயம். அது இண்டு நேற்று இல்லை. நான் வந்து எனக்கு இன்றைக்கு 30 வருஷமாக 25-30 வருஷத்துக்கிட்ட தோட்டம் செய்கிறேன். அண்டையிலேருந்து அப்படி தான் செய்து கொண்டிருக்கேன். அந்த இப்போ நாங்கள் இப்போ மற்ற கூட பலாலியில் இன்னொரு ஆல் டைம் போனாங்க, அவரெல்லாம் மேலே கண் கலங்கி இல்லை உண்மைதான். இப்போ எனக்கு உங்களுக்கு என்ன 5000 கண்டு வெங்காயம் கிடக்கு. இப்போ உண்மையை பார்த்தா ஒரு 30,000-40,000 தான் இந்த வெங்காயத்தை வெட்டி தான் விற்கிறான். அதில் அவ்வளவுக்கு வெட்டுறாங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஒரு 10% தான் வரும் எங்கள்கிட்ட. யோசிச்சு பாருங்க, ஒரு வேலை இப்போ ஒரு 1000 கண்டு 3 பிறப்பு வெங்காயத்தை கட்டி கொண்டு வந்து போடுறதுக்கு கூலி மாத்திரம் 10,000 ரூபா, நடுறதுக்கு 10,000 ரூபா, பாத்தி கட்டுறதுக்கு 10,000 ரூபா. அப்போ இந்த மருந்தடிப்பு எரு தண்ணி கட்டுறது கூலி மற்ற மருந்தடிக்கிற கூலிகள் எங்களை அரைப்பு கூலிகள் இதில் தான் கணக்கு பார்த்தா இங்கே. இப்போ இறக்குமதி செய்கிற வெங்காயங்கள் என்ன விலை போகுது அங்கே இந்த கொண்டு வர வெங்காயங்கள்? இப்போ வம்பாய் காயில் சின்ன காயில் இருக்குதாங்க, அதிலெல்லாம் இப்போ 200-250 அப்படி தான் விற்கிறோம் சந்தையில். நாங்கள் வேண்டாம் பண்ணுறோம். அது உருண்டை காயெல்லாம் வருது. எங்களை தினமும் பாவனையும் அப்படித்தான் இப்போ உள்ளது. தினால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இருந்த பாவனையை விட இப்போ எல்லாமே அந்த வம்பாய் காயில் பாவனை இப்போ பார்க்குது. கிட்ட கண்டு போனால் ஒரு காய வச்சு ஒரு 2 கட்டியால் வெட்டலாம், பிளேட்டில் வச்சு ஒரு 2 வெட்டலாம். இது தோல்களோட கிளீன் பண்ணி விட்டோம். உண்மையின்படி பாவனையும் குறைச்சிருக்கு. அது ஒரு வீதம்ண்டா எங்களை சதி பண்ணுறது ஒரு வீதம் வேண்டாம். பாருங்க, நெல்லுக்கெல்லாம் உண்மையாக நெல் அழிஞ்சிருக்கு.
அந்த விஷயத்தில் நெல்லும் கடை முக்கியமான சாப்பாட்டுக்குரிய தேவையான நெல் அடைஞ்சிருக்கு, அதுக்கு மானியமாக உரம் கொடுத்துருக்கிறோம். இவ்வளோ விஷயம் எங்களுக்கு இதில் கொண்டுமே கிடையாது. எங்களுடைய அழிவுக்கோ இந்த பிரச்சனைக்கோ எங்களுக்கு உரத்தில் மானியமோ ஒன்றுமே கிடையாது. மண்டில் பயிற்சி வேண்டியது தரமாட்டோம். இல்லை இப்போ மழை வராட்டிக்கு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வாரது மட்டும் இல்லை வெச்சும் விற்றுருக்கலாம். நாங்கள் சித்திரை வைகாசி ஆணி பொறுக்க வச்சு விற்போம். மழையும் ஒரு பெரிய ஒரு இடம். மழை தான் இப்போ எங்கட வெங்காயத்துக்கு அழிவுக்கு இந்த முறை இப்போத்து இந்த அளவு பிரச்சனைக்கும் காரணம் மழை. மழை ஆனால் அந்த இப்போ வர விவசாயிகள் சொல்லி அந்த இறக்குமதியும் ஒரு பிரச்சனையாக சொல்லினுமே. இறக்குமதி அது வெங்காயம் விற்காத காரணம். 350 விற்கிற வெங்காயம் இறக்குமதியெல்லாம் இந்த வெங்காயம் இறங்கி 100க்கு வெங்காயம் வருதுன்னா அது இறக்குமதி. எங்களோட வெங்காயம் தரம் குறைவு. அப்போ அதுக்கேற்ற ரேட்டு தானே போகும். ஆனால் யாழ்ப்பாண வெங்காயம் ஃபேமஸான வெங்காயம். ஆனால் அந்த தரம் குறைவான சொல்கிறீங்க இந்த மழைக்காண்டி. மழையால் தான் எங்களோட வெங்காயம் அவ்வளவுக்கு ஆக தரம் குறைய வேண்டி வந்தது. இல்லைண்டா எங்களோட வெங்காயம் நல்ல தரத்தில் இருக்கும். மற்ற இடத்து வெங்காயம் புத்தளத்துலேயும் எல்லாம் வெங்காயம் தாக்குறவங்க அதெல்லாம் வச்சு விற்க மாட்டோம். 2 வெங்காயம் வச்சு விற்கிறேன். வெட்டி தான் பிடுங்கின உடனே கட் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். நாங்கள்லாம் 2 மாதம் 3 மாதம் வச்சு விற்கிறோம். மற்ற இடத்து இந்த இடத்து வெங்காயம் வச்சு விற்கிறேன். புத்தளை பக்கம்லாம் நல்ல வெங்காயம் செய்கிறேன், வேணாம் வச்சு விற்கிறேன். சரியா பாருங்க இப்படி வெங்காயம் எல்லாம் கொட்டுப்பட்டு கிடக்கு அழுகி போய். இப்போ ஃபுல்லாக காலு கீழே நாங்கள் உள்ளே போனாலே இந்த அழுகி கிடக்கிற வெங்காயத்துக்குள்ள நாங்கள் கால் வைக்க வேண்டிய கிடக்கு. எல்லாமே அழுகி கொட்டுது. இதுக்கு காரணம் வந்து இந்த மழைக்கு நனைஞ்சதால் வெங்காயம் வந்து கிணக்காலத்துக்கு வச்சு விற்கல. அதுன்ற ஒரு பிரச்சனை தான் இப்போ இந்த இது அழுகி விழுகிறதுக்கு. அதோட இந்த வெங்காய இறக்குமதிகளும் பிரச்சனைன்னு சொல்லினோம்.